உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மனைவியின் கோபம் கணவன் விவாகரத்து பெற காரணமாகுமா? இது தொடர்பாக மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கில் கணவனானவர் என்னுடைய மனைவி என்னை கொடுமைப்படுத்துகிறார், ஆகவே எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொல்லி அவர் குடும்ப நல நீதிமன்றத்திலே மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். விசாரணை செய்த நீதிமன்றமானது கணவருக்கு ஒரு தற்காலிக தீர்வை வழங்கியது. அந்த தீர்வு கணவனுக்கு திருப்தி அளிக்காத காரணத்தினாலே அவர் உயர்நீதிமன்றத்தை அணுகி மேல்முறையீடு செய்கிறார். அந்த மேல்முறையீட்டை விசாரணை செய்த நீதிமன்றமானது மனைவியானவர் அடிக்கடி கணவன் மீது கோபப்படுவதும் ஆதாரமற்ற குற்றங்களை சுமத்துவதும், அதாவது என்னுடைய கணவர் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவிலே இருக்கிறார் என்று சொல்லி கணவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க மனைவிக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுது கணவன் மீது அந்த குற்றங்களை சுமத்துகிறாரோ அதற்கு போதிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் அந்த மனைவியானவர் சமர்ப்பிக்கவில்லை. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானது. மேலும் அடிக்கடி கோபப்படுவதும் கணவனுக்கு இழைக்கக்கூடிய கொடுமை. இந்த கொடுமையின் காரணமாக கணவன் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவருக்கு விவாகரத்து வழங்கலாம் என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.